ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெனிஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ தான். இந்த வீடியோ வந்து ஒரு கண்டினியூஷன் வீடியோன்னே சொல்லலாம். நீங்க இதுக்கு முன்னாடி எங்களோட பாதயாத்திரையும் பாம் சண்டேயோட வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் தேர்ஸ்டே, நாளைக்கு குட் ஃப்ரைடே. இந்த 2 டேஸுமே நாங்கள் எங்களுடைய திருச்சபையில் நாங்கள் எப்படி வந்து கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கவர் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிளம்பிட்டோம், சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ வந்து சர்ச்சுக்கு போயாச்சு. இன்னைக்கு வந்து பெரிய வியாழன், ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி தான். பெரிய வியாழன் வந்துட்டு நிறைய ரிச்சுவல்ஸ் வந்து அன்றைக்கி எங்கள் சர்ச்சில் நடக்கும். பார்த்திங்கன்னா பாதம் கழுவு சடங்கு வந்து நடக்கும். அது வந்துட்டு எப்படின்னா 12 சீடர்களுக்கும் கடவுள் வந்து பாதத்தை வந்து கழுவி முத்தமிடுவார். அதுதான் மெயினாக அந்த ஒரு ரிச்சுவல்ஸ் வந்து அன்னைக்கு நடக்கும். ஆக்சுவலாக அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து இறக்குறதுக்கு முந்தின நாள் வந்து அவங்களோட சீடர்கள் எல்லாருக்குமே வந்து விருந்து வைப்பார். அதுதான் லாஸ்ட் சப்பர். நிறைய நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஏசப்பா நடுவில் உட்காந்துட்டு 12 சீடர்களும் அவங்கள சுற்றி இருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ தான், அதுதான் வந்து லாஸ்ட் சப்பர். அதை வந்து கொண்டாடுற டே தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வியாழன். ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் வந்து பீடத்துக்கு போயிட்டுருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 12 சீடர்களா 12 பெரியவங்களை வந்துட்டு உட்கார வச்சு ஃபாதர் வந்து அன்னைக்கு அவங்களோட பாதத்தை கழுவி முத்தமிடுவார். ஸோ அதுதான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ரிச்சுவல்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 40 டேஸுமே எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான டே. அந்த ஒவ்வொரு நாளுமே அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான டேஸாக போயிட்டுருக்கோம். ஸோ அதோட எண்டிங்க்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். பெரிய வியாழன் அன்னைக்கு ஒவ்வொரு ரிச்சுவல்ஸுமே வந்து கடவுள் வந்து ஆண்டவர் ஏசப்பா வந்து எல்லாருமே போற்றி புகழ்றது தான் வந்து அன்னைக்கு இது. அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் குருத்துவத்தையுமே ஏற்படுத்தினாங்க. ஸோ அன்னைக்கு வந்து எல்லா ஃபாதர்ஸ்க்குமே வந்து ஒரு ஃபீஸ்ட் அன்னைக்கு. ஸோ அது ஒன்று. இந்த மாதிரி நிறையா ரிச்சுவல்ஸ் 2-3 ரிச்சுவல்ஸ் வந்து அன்னைக்கு நடக்கிறது. லாஸ்ட் சப்பர், அப்புறம் குருத்துவம் ஏற்படுத்தினது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நற்கருணையை வந்து பீடம் மாற்றுவாங்க. ஏன்னா வந்து நற்கருணைன்றதுல தான் வந்து கடவுள் வாழ்கிறாரு, உயிராக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் நம்பி அதை வந்து நாங்கள் வாரம் அதை நன்மை வாங்குறது இது எல்லாமே நடக்கும். ஸோ எதுக்கு வந்து நற்கருணையை வந்து பீடம் மாற்றுறாங்கன்னா, அன்னைக்கு நைட்டு தான் வந்து ஆண்டவரை வந்து ஏசப்பா வந்து அந்த சிலுவையில் அறையிறதுக்கான அந்த இதெல்லாம் வந்து இன்சிடென்ட்ஸ் எல்லாமே வந்து அன்னைக்கு நைட்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதனால அன்னைக்கு வந்து கடவுள் வந்து இறக்கலை அப்படின்றது தான் நாங்கள் வந்து கொண்டு வருவோம். ஸோ அதனால தான் நற்கருணையை வந்து வேறு இடத்துல வந்து இடம் மாற்றி வைப்பாங்க. அந்த ஒரு ரிச்சுவல்ஸ் தான் ஃபைனலாக நடந்து அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சிலலாம் விடிய ஆராதனை நடத்துவாங்க. பட் ஆனால் எங்கள் சர்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 o'clock வரைக்கும் ஆராதனை நடந்து முடிச்சுட்டு மறுநாள் திரும்பி குட் ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் 6 o'clockலேருந்து ஆராதனையை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து இங்கே எங்களுடைய பெரிய வியாழன் அன்னைக்கு நடக்கிற ஒவ்வொரு ரிச்சுவல்ஸு. ஐ திங்க் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, நற்கருணை இடம் மாட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பவனி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஸோ முன்னாடி வந்து இந்த ஆல்டர் பாய்ஸ் எல்லாருமே வந்து கேண்டில்ஸ் இதெல்லாமே ஏற்றிக்கிட்டு முன்னாடி வருவாங்க. பின்னாடி வந்து ஃபாதர் வந்து நற்கருணை எடுத்துக்கிட்டு வந்து இன்னொரு இடத்துல வந்து நற்கருணை பீடம் வந்து அன்னைக்கு டெம்பரவரியாக எடுத்து வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய நற்கருணை அந்த இதை வந்து அந்த நற்கருணை இதை வந்து இடம் மாற்றி வைக்கிறாங்க. இப்போ வந்து ஆராதனை வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஆராதனை வந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஒரு 1/2 hour வந்து ஒவ்வொரு அன்பியும் வந்து ஆராதனை நடத்துவாங்க. ஸோ இதெல்லாமே முடிச்சு நான் வீட்டுக்கு போயாச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து டே 2. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குட் ஃப்ரைடே. நாங்கள் வந்து நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்னிங் 11 o'clock வந்து சர்ச்சில் வந்து சிலுவைப்பாதை வெளியே நடக்கும். ஈவினிங் 6 o'clock வந்து மற்ற ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும். அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். சரி வாங்க அப்படியே போகலாம். இங்கேயே ஸ்கார்ஃப் கட்டிட்டு அப்படியே போயிடும். ஓகே,
வெயில் வேற. ஸோ எல்லா ப்ரிகாஷன்ஸும் போட்டுட்டு கிளம்புங்க. ஓகே வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து சர்ச்சுக்கு அப்படியே கிளம்பிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பயங்கர வெயிலுங்க. இந்த வெயிலில் எப்படி போய் நின்று சுத்த போகிறோம்னு தெரியல. பட் ஆனால் என்ன பண்ணுறது, 11 o'clock நாங்கள் ஆனால் உள்ளே வந்தோடனே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோர் அங்கே வச்சுருந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. அந்த மோரை வந்து நல்லா ஒரு 2 கிளாஸ் குடிச்சிட்டு அப்படியே எங்களுடைய சிலுவப்பாதையை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே வந்து சிலுவப்பாதை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெளியே நடக்கும். எங்கள் சர்ச்சுக்கு வெளியே வந்து நடத்துவாங்க. ஒவ்வொரு பிளேஸில் வந்துட்டு ஒவ்வொரு சிலுவையை இது பண்ணி ஒவ்வொரு ஸ்தலத்தோட இதை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எங்களோட இது வந்து அப்படியே போயிட்டு இருந்துச்சு. எங்களை சர்ச்சை சுற்றி அந்த ரிச்சுவல்ஸ் வந்து நடக்கும். அன்னைக்கு மார்னிங் ரிச்சுவல்ஸ் வந்து சிலுவப்பாதை வந்து அன்னைக்கு மார்னிங் வந்து சர்ச்சை சுற்றி நடக்கும். ஸோ அதுதான் இப்போ போயிட்டு இருந்துச்சு. முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எல்லாருக்கும் நோம்பு கஞ்சி வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த நோம்பு கஞ்சி வந்து நாங்கள் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம். ஸோ அதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது முடிஞ்சோடனே நோம்பு கஞ்சி கொடுத்தாங்க. அதை நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மார்னிங் வந்து நம்ம வந்து 11 o'clock போயிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸ் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து மணி வந்து 6 o'clock. இப்போ திரும்பி வந்து சர்ச்சுக்கு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். ஏன்னா 6 o'clock வந்து திரும்பி அடுத்த ரிச்சுவல்ஸ் வந்து ஆரம்பிக்கும். அது என்னென்னலான்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் கேப்சர் பண்ணி காட்டுறேன். வாங்க போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவினிங் ரிச்சுவல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட 40 டேஸோட விரதம் வந்து இந்த நாளோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈவினிங் வந்துட்டு நம்மளோட ரிச்சுவல் ஸ்டார்ட் ஆனோடனே இது வந்து ஃபர்ஸ்ட் ரிச்சுவல்ஸ் ஸ்டார்ட் உள்ள நுழைஞ்சோடனே ஃபாதர் வந்து முன்னாடி பீடத்துக்கு முன்னாடி குப்புறப்படுத்து கொஞ்ச நேரம் வந்து ப்ரேயர் பண்ணுவார். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரிச்சுவலாக நம்ம இதில் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலுவை முத்தி செய்கிறது வந்து செகண்ட் ரிச்சுவல். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கடவுள் வந்து ஆண்டவர் இயேசப்பா வந்து இறந்துட்டார் இல்லையா. அவர் வந்துட்டு மார்னிங் நாங்கள் சிலுவப்பாதை பண்ணதில் அவரோட இறப்பு இது வரைக்கும் நாங்கள் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து சர்ச்சில் வந்து சர்ச்சுக்குள்ள அதை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து அடுத்த ரிச்சுவலாக நடக்கும். சிலுவையை வந்து மூடி வச்சிருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சிலுவை பார்த்தீங்களா, எங்களுடைய சிலுவை இது வந்து இது எப்பயுமே திறந்து தானே இருக்கும். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அதை வந்து மூடி வச்சிருப்பாங்க. ஸோ அதை எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் ஆண்டவர் இறந்ததை வந்து நம்மளுக்கு வந்து அதில் காட்டுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமா ரீடிங்ஸ் எல்லாமே வாசித்து முடிச்சுட்டு சில இதெல்லாம் கொடுப்பாங்க, பிரசங்கம் வைப்பாங்க. அதுவுமே முடிச்சிட்ட பிறகு தான் எங்களுடைய சிலுவை முத்தி இது வந்து நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஃபாதர் வந்து ஒவ்வொரு பிளேஸ்லேயே நின்று ஒவ்வொரு இதுவாக ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக வந்து பீடம் முன்னாடி போய் நின்று ஃபுல்லாக அந்த சிலுவையை மூடி வச்சிருந்த துணியை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. இதுக்கப்புறம் வந்து நாங்கள் லைனில் போய் ஒவ்வொருத்தவங்களும் அந்த சிலுவையை வந்து நாங்கள் முத்தி செஞ்சு எங்களுடைய இதை வந்து நாங்கள் சமர்ப்பிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று நற்கருணையை கொண்டு போய் பீடம் மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா. இப்போ வந்து அந்த நற்கருணையை திரும்பி எடுத்துகிட்டு வந்து நம்ம பீடத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஏன்னா ஆண்டவர் வந்து நம்மளுக்கு திரும்பி நம்மள்கிட்ட கிடைச்சிருக்காரு. ஸோ அதை இது பண்ணுற விதமாக தான் நற்கருணையை வந்து இப்போ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போய் எங்களோட அடுத்த ரிச்சுவல்ஸ் நன்மை கொடுக்கறது இது எல்லாமே அடுத்தடுத்து நடக்கும். ஸோ இதோட வந்து எங்களோட குட் ஃப்ரைடே இது வந்து முடிஞ்சிருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து மறுநாள் சாட்டர்டே வந்து எங்களுடைய உயிர்ப்பு திருநாள் தான் நாங்கள் கொண்டாடுவோம். இதோட எங்களுடைய 40 டேஸ் விரதமும் முடிஞ்சு இந்த ஒரு டேக்காண்டி தான் நாங்கள் 40 டேஸுமே வந்து விரதம் இருந்து எங்களுடைய இதை வந்து நாங்கள் காட்டினது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து நல்லது செய்கிறது, தியானம் செய்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து நிறையா இது பண்ணுவாங்க. ஸோ இதோட எங்களோட குட் ஃப்ரைடேயோட எங்களோட எல்லா ரிச்சுவல்ஸுமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச்சில் வந்து பிரைஸ் ஆஃப் பாரிஸ்ன்ற ஒரு படம் இருக்குது. ஜீசஸோட பாடுகளை வந்து சொல்கிறது. அதுதான் வந்து அடுத்து வந்து போட்டு காமிச்சாங்க. ஸோ அதை நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்தோம். பார்த்துட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.